போகி பண்டிகையொட்டி சென்னையில் பொதுமக்கள் பழைய பொருட்களை எரிப்பதால் மாநகரின் பல்வேறு பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். அவரோடு பேசலாம். ஆனந்தன், இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களிலும் மக்கள் பழைய பொருட்களை எரிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். சென்னை மாநகரனுடைய அந்த காற்றின் தரம் எப்படி இருக்கிறது? இதற்காக வழிகாட்டுதல்கள் ஏதாவது அரசு சொல்லியிருக்கிறதா? கார்த்திகா, பொங்கல் கொண்டாட்டத்தை ஒட்டி பொங்கலுக்கு முதலான போகி கொண்டாட்டம் தொடங்கியிருக்குது. அதிகாலை முதலே போகி கொண்டாட்டத்தை பொதுமக்கள் அனைவரும் கொண்டாடி வருகிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை தீயிட்டு தீயில் போடக்கூடிய காட்சியும், வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை தீயிட்டு கொளுத்தக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. இந்த மகிழ்ச்சியோடு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு நம்பிக்கையோடு போகி கொண்டாட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போகி கொண்டாட்டத்தின் காரணமாக காற்று மாசு சென்னை முழுவதும் பரவலாக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போல மணலி, திருவொற்றியூர், ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்று மாசு அதிகமாக இருக்கிறது. அதிகாலை முதலே சென்னையில் பரவலான இடங்களில் காற்று மாசு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை போட்டவரே வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் காற்று மாசு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய, ஏன்னா எல்லா இடங்களிலுமே போகி கொண்டாட்டம் கொண்டாடப்படும் காரணமாக இதன் மூலமாக புகை மூட்டம் அதிகமாக காணப்படும் ஒரு சூழல் இருக்கும். இதேவே சுவாசிக்க அற்ற வகையில் இந்த காற்று மாசு இருக்கும். அந்த வகையில் பொதுமக்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று இதற்கு முன்பாகவே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் சொல்லியிருந்தாங்க. இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் காற்று மாசு 141 அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதாவது மணலி குறிப்பிட்ட இடத்துல மட்டும், மற்ற இடங்களில் இயல்பாக இருந்துச்சு. எனவே போகி கொண்டாட்டத்தில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அந்த வகையில் அனைத்து தேவையற்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகியை கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.